யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி நான் வாசிக்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஜீசஸ்னுடைய தம்முடைய சீஷர்களோடு கூட அவருடைய கடைசி வார்த்தைகள் இதெல்லாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய 3 அதிகாரங்களில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட அப்பம் விற்கிற வேளையில் அவர்களோடு கூட அவர் தன்னுடைய இருதயத்தினுடைய பாரத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொண்டார். அப்புறம் அவர்களுக்காய் ஜெபித்தார். அதான் யோவான் 17ஆம் அதிகாரம். அதை முடிச்சுட்டு யோவான் 18ஆம் அதிகாரம் கெத்செமனே தோட்டத்துக்கு ஜெபிக்க போயிட்டார். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிடிபட்டார். அப்புறம் அவருடைய சிலுவை மரணங்கள். அப்ப அவருடைய ஹார்ட்ல உள்ள யோவான் 14ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுவார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன். உலகம் தருகிறது போல என்னுடைய சமாதானம் இருக்காது. என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன், உங்களுடைய இருதயம் கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் அப்படின்னார். யோவான் 15ஆம் அதிகாரத்தில் என்னுடைய சந்தோஷம் உங்களுக்கு தருகிறேன், அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை சொல்கிறேன் அப்படின்னார். யோவான் 16ஆம் அதிகாரத்தில் என்னுடைய ஜெயத்தை, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள். அந்த ஜெயத்தை, நான் உலகத்தை ஜெயித்த அந்த ஜெயத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், திடன் கொள்ளுங்கள். பதினேழாம் அதிகாரத்தில் ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்க, 15ஆம் வசனம், 17, 15. ஜீசஸ் தம்முடைய பிதாவினிடத்துல தம்முடைய சீஷர்களுக்காக அல்லது நமக்காக அவர் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்றார் பாருங்க. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி. இப்ப மேல 16:33 எப்படி வாசிச்சோம்? உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. இப்ப இந்த வார்த்தை இந்த இடத்துல போட்டுக்கோ. நீர் அவர்களை உலகத்தில் உள்ள உபத்திரவங்களை நின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். நம்மளுடைய உபத்திரவத்திலிருந்து, ஆண்டவரே, என்னுடைய சீஷர்கள், என்னுடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிற, விசுவாசமா இருக்கிற என்னுடைய சீஷர்கள் உபத்திரவப்படக்கூடாது, உபத்திரவத்திலிருந்து அவர்களை உபத்திரவப்படாதபடிக்கு பிதாவே அவர்களை காத்துக்கொள்ளும் அப்படின்னு ஜீசஸ் என்ன செய்ய மாட்டார்? வேண்டிக் கொள்ள மாட்டார். நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி, உலகத்தில் உள்ள உபத்திரவங்களிலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். ஆனா அவர் பதிலா என்ன வேண்டிக் கொள்வார் அப்படின்னா, நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி என்ன செய்கிறேன்? வேண்டிக் கொள்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணத்துக்கு நாம் திருப்ப வேண்டாம். சீமோனே, 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 உன்னை கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உன்னுடைய விசுவாசத்தை புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான். இதான் இடத்துல பார்த்துட்டார். இதோ இப்ப 12 அப்போஸ்தலர்கள், இப்ப பேதுரு அப்போஸ்தலன் கோதுமையை புடைக்கிறது போல இப்ப பேதுருனுடைய ஒரு விசுவாசம் இப்ப என்ன செய்யப்பட போகுது அப்படின்னா, புடைக்கப்பட போகுது. இப்ப ஜீசஸ் எப்படி வேண்டிக் கொள்ளல அப்படின்னா, இதாவே சீமோன் பேதுருனுடைய இப்ப இந்த உபத்திரவத்தில், இந்த சோதனையில் இவன் சிக்காதபடிக்கு, இந்த சோதனை இந்த உபத்திரம் உனக்கு நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு என்ன செய்யல சொல்லுங்க. அப்போ அவர் வேண்டிக் கொள்ளல. நல்லது,
சீமோன் பேதுருக்கு இந்த சோதனை வேணும். இவனுடைய விசுவாசம் புடமிடப்படணும், இவனுடைய விசுவாசம் சோதிக்கப்படணும், இவனுடைய விசுவாசம் பரீட்சிக்கப்படணும். ஆனால் இந்த சோதனையில இவனுடைய விசுவாசம் மாத்திரம் ஒழிந்து போகாதபடிக்கு ஆண்டவரே காத்துக்கொள்ளும். அப்படிதான் ஜீசஸ் ஜெபம் பண்ணார். சோ நமக்கு உபத்திரவங்களில் ஆண்டவரே இந்த உபத்திரவத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் அப்படிலாம் வேண்டக்கூடாது. இந்த உபத்திரவத்திலிருந்து என்னை எடுத்துருங்க, இந்த உபத்திரவத்தை நான் பார்க்க கூடாதபடிக்கு, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டு மனுஷருடைய ஜெபம். இந்த உபத்திரவத்தை நீர் என்னை காண பண்ணினது என்ன? யாருடைய ஜெபம் சொல்லுங்க பாப்போம். தெரியல பாருங்க. மோசேயினுடைய ஜெபம், மோசேயினுடைய வேண்டுதல், இந்த உபத்திரவத்தை நீர் காண பண்ணினது என்ன? நான் இந்த ஜனங்களை நான் பெத்தனா? உமக்கு உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் இந்த உபத்திரவத்தை நான் பாராதபடிக்கு என் ஜீவனை எடுத்துங்க. அதான் மோசேயினுடைய வேண்டுதல், பழைய ஏற்பாட்டு ஜெபம். இந்த ஜெபத்தெல்லாம் புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆண்டவர் சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு. என்ன உபத்திரவத்திலிருந்து எடுத்துருங்க, உபத்திரவத்திலிருந்து எடுத்துருங்க, உபத்திரவத்திலிருந்து எடுத்துருங்க. ஆண்டவரே என்னை தீமையிலிருந்து ரட்சித்தருளும். என்னுடைய இந்த சோதனையில், இந்த உபத்திரவத்தில் என்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. என்னுடைய தீமையிலிருந்து என்னை ரட்சித்தருளும். ஜீசஸ் அதுக்கு தான் நமக்காக வேண்டிக் கொள்வாராம். நீர் அவர்களை உலகத்தில் உள்ள உபத்திரவங்களை நின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஓகே, நாம் யோவான் 16:33 வாசிக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன செய்யுங்கள்? திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். ஆண்டவர் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா நான் கொஞ்சம் விளங்கிக்கணும். இந்த ஒரு சத்தியத்தை இந்த நாள்ல நாம் மாலையில நாம் தியானிப்போம். உலகத்தை ஜெயிக்கிறதுன்னா என்னங்கிறது வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க. நிறுத்தி நிதானமா உங்களுக்கு விளங்க வைக்கிறேன். நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, இப்ப நாம் சரித்திர புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது இப்படி படிப்போம். நெப்போலியன் உலகத்தை ஜெயித்தான். conquered the world. Alexander the Great, அலெக்சாண்டர் மாமன்னன் உலகத்தை வென்றான். நெப்போலியன் உலகத்தை வென்றான். அந்த அலெக்சாண்டர் நெப்போலியன் ஜெயித்தது போலெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிக்கல. அவங்க உலகத்தை ஜெயித்ததெல்லாம் நாம் காண்கிறதான இந்த உலகம், இந்த உலகத்தினுடைய காரியங்கள், நிலப்பரப்பு, வஸ்துக்கள், உடைமைகள், பொன், வெள்ளி, பூமி, அந்தஸ்து, பதவி, ராஜ்யம். அலெக்சாண்டர், நெப்போலியன் போன்றவர்கள் ஜெயிச்ச உலகம்ங்கிறது பூமியினுடைய இந்த பரப்பு, பூமியினுடைய விளைச்சல்கள், பூமியினுடைய வஸ்துக்கள், அதனுடைய பதவி, அதனுடைய பொசிஷன், அதனுடைய ராஜ்யம், அதனுடைய அதிகாரம், அதனுடைய மகிமை, இதைதான் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஜெயித்தார்கள். அப்ப இயேசு உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னா, நெப்போலியன் ஜெயித்தது போல, அலெக்சாண்டர் ஜெயித்தது போல இயேசு கிறிஸ்து அவர் இப்படிப்பட்ட உலகத்தை அவர் ஜெயிக்கல. இன்னும் சொல்ல போனால், அவர் அண்ணா காய்பா ஆசாரியர்களை ஜெயிக்கவில்லை, ஏரோது ராஜாவை அவர் ஜெயிக்கவில்லை, பிலாத்து கவர்னரை அவர் ஜெயிக்கல, பரிசேயர்களை, நியாயசாஸ்திரிகளை, வேத பாரகரை, யாரையும் அவர் ஜெயிக்கல. அவர்களுக்கு முன்பாக தோற்கடிக்கப்பட்டவரை போல காணப்பட்டார். appeared like a defeated one. தோற்கடிக்கப்பட்டவர் போல சிலுவையில காணப்பட்டார். அவர் யாரையும் மனுஷரெல்லாம் அவர் என்ன செய்யல, அதிகாரங்களை இதெல்லாம் என்ன செய்யல, அவர் ஜெயிக்கல. அதை நாம் சரியா, நான் உலகத்தை ஜெயித்தேன், வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா என்ன? உலகத்தை ஜெயித்தேன்னா உலகத்தில் உள்ள மனுஷர்கள் எல்லாம் அவர் என்ன செய்யல, அதிகாரங்கள் எல்லாம் அவர் ஜெயிக்கல, தீமையோடலாம் அவர் எதிர்த்து நிற்கல. இன்னைக்கு உலகத்தில் ஒரு ஸ்பிரிட் இருக்கு. என்ன ஸ்பிரிட் அப்படின்னா, போராடுவேன் வெற்றி பெறுவேன், போராடுவேன் வெற்றி பெறுவேன். உலகத்தினுடைய ஆவி, போராடுவேன் வெற்றி பெறுவேன், போராடுவோம்
வெற்றி பெறுவோம். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல, என்னுடைய உலகம் இவ்வுலகத்துக்குரிய, இந்த ராஜ்யத்துக்குரியது அல்ல. அப்ப உலகத்தை நான் ஜெயித்தேன் அப்படின்னு சொன்னார்னா, இந்த உலகமோ அல்லது உலகத்தில் உள்ள இந்த மனுஷர்களே அவர் என்ன செய்யல அப்படின்னா ஜெயிக்கல. அவர் ஜெயித்தது வான்மண்டலம் உள்ள துரைத்தனமாகிய பிசாசுனுடைய சேனைகளை அவர் ஜெயித்தார். இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை ஜெயித்தார். இந்த உலகத்தை ஜெயித்தார். நாமும் இந்த பூமியில ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலுவையிலிருந்து இறங்கி வந்துடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நான் ஜெயிக்கணும் அப்படின்னா இறங்கிடக்கூடாது. சில சூழ்நிலையெல்லாம் நீங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீங்க இறங்கி வருவீங்க சிலுவையில. வேட்டி கட்டின ஆம்பளையா இருந்தா இறங்கி வாடா. என்ன வேட்டி கட்டின ஆம்பளையான்னு என்ன கேட்டான். வேட்டி கட்டின ஆம்பளையான்னு என்ன கேட்டான். என்ன நீ புருஷனா இருந்தா, நீ ஆம்பளையா இருந்தா இறங்கி வாடா பாப்போம். என்ன ஆம்பளையான்னு கேட்டான். இப்ப என்னப்ப நீ என்ன பொம்பளையா? நீ ஆம்பளை தானே. இது என்ன ப்ரூவ் பண்ணணும்? நீ மனைவி ஆனால் நீ இறங்கி வா. சில இறங்கி வந்துடுறாங்க. இறங்கி வர்றதாவே பொழப்பு. இறங்கி வரணும். சிலுவையிலிருந்து இறங்கி வர்றது என்ன? ஜெயிக்கணுமா? ஜெயிக்கணும். போராடி ஜெயிக்கணும். புருஷனை ஜெயிக்கணும், மனைவியை ஜெயிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கணும், மாமியாரை ஜெயிக்கணும், மருமகளை ஜெயிக்கணும், உலகத்தில் உள்ள மனுஷர்களை ஜெயிக்கணும், வேலைஸ்தலத்தில் உள்ளவர்களை ஜெயிக்கணும். ஓ காட், இவர்களெல்லாம் ஜெயிக்காதீங்க. அவங்களே ஜெயிச்சுட்டு போட்டோம், அவர்களே மேற்கொண்டு போட்டோம். இயேசு யாரையும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஜெயிக்கிறது வரல. தோற்கடிக்கப்பட்டவரை போல காணப்பட்டார். அவருக்கு தெரியும் இறங்கி வந்திருந்தா கதை என்ன இருக்கும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து இறங்கி வந்திருந்தாருன்னா என்ன இருக்கும்? நாம் வேறொரு நாளில் நாம் தியானிப்போம். சிலுவையிலிருந்து நாம் இறங்கி வராத இயேசுவை நாம் இன்னொரு நாளில் நாம் தியானிப்போம். ஓகே, இயேசு உலகத்தை ஜெயித்தார் அப்படின்னா எந்த உலகத்தை அவர் ஜெயித்தார்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம். 1 யோவான் தான் இது கரெக்டா? அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம். சிறு பிள்ளைகள்லாம் கவனமா கவனிக்கணும். உலகத்தை இயேசு ஜெயிச்சார்னா என்ன, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியணும். இந்த வயசுலயே நீங்க உலகத்தை ஜெயிக்கலாம் எல்லாருமே. 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2:15-16. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்படின்னா உலகத்தில் உள்ள மனுஷரிடத்துல நாம் அன்பு கூறணும். அவர்கிட்ட என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவர்களை போராடி அவர்களை ஜெயிக்கணும்னு நினைக்க கூடாது. அவர்களை அன்பு கூறணும். அவர்களை உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை அப்படின்னா கீழே என்ன போட்டிருக்குன்னா, என்னடா பைபிள் இப்படி சொல்லியிருக்கு, புதிரா இருக்கே, அன்பு தானே கிறிஸ்தவம், இங்க உலகத்தில் அன்பு கூறார். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லையே அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யோவான் விளக்கி காண்பிக்கிறார் பாருங்க. 16ஆம் வசனம். ஏன்னா மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், இந்த நீங்க காண்கிறதான வர்த்தக உலகம், பொருளாதார உலகம், அரசியல் உலகம், சினிமா உலகம், விளையாட்டு உலகம், மருத்துவ உலகம், ஆராய்ச்சி உலகம், இன்னும் என்னென்ன இருக்கு, கல்வி உலகம், இதெல்லாம் உலகம். எல்லாம் உலகம் தான் எல்லாமே. இந்த உலகத்தினுடைய அதிபதி, நான் சொல்ற எல்லா உலகத்துக்கும் பின்னால அதிபதியானவன் பிசாசானவன். நீங்க என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, இதெல்லாம் உலகம்தான். இந்த உலகத்தில் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். இவ்வளத்தையும் இப்ப நான் சொன்ன இத்தனை உலகத்தையும் எது
அடிப்படையா கொண்டிருக்கு அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனையும், இந்த உலகத்தில் உள்ள அது அரசியலா இருக்கட்டும், அது மருத்துவ உலகமா இருக்கட்டும், அது பொருளாதார உலகமா இருக்கட்டும், சினிமா உலகமா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் உல்லாச உலகமா இருக்கு, என்ன உலகமா இருந்தாலும் அதுக்கு பின்னால என்ன கான்செப்ட் இருக்குன்னா இதுதான், 3 தான் இருக்கு. எது? மாம்சத்தின் இச்சை, அடுத்தது கண்களின் இச்சை, அடுத்தது ஜீவனத்தின் பெருமை. இது எல்லாமே இதுக்கு அடியில தான் இருக்கு. இவைகள் உலகத்தினால் உண்டானவைகள், பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. இப்ப மறுபடியும் 15ஆம் வசனத்தை திரும்ப வாசிப்போம். உலகத்தில் உள்ளவைகளிலும் என்ன செய்யாதிருங்கள்? அன்பு கூறாதிருங்கள். அப்படின்னா எதெல்லாம் நம்ம அன்பு கூறக்கூடாது, எதெல்லாம் நேசிக்க கூடாதான்? எதை? மாம்சம் நம்மளை இச்சிக்கக்கூடியவைகளை, மாம்சம் இச்சிக்கக்கூடியவைகளை, பிளஷர், சிற்றின்பங்கள், பசி. ஏசாவுனுடைய பசி, அவனுடைய பசி 2 பசி இருக்கு. செக்ஸுக்கு ஒரு பசி இருக்கு, வயிற்றுக்கு ஒரு பசி இருக்கு, வயிற்றுக்கு ஒரு பசி இருக்கு, செக்ஸுக்கு ஒரு பசி இருக்கு. பசி 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 காலத்துக்கு முன்னமே பிளஷர் பிளஷர், சிற்றின்பங்கள் காலத்துக்கு முன்னமே சிற்றின்பங்கள், குடி, வெறி, உல்லாசம் எல்லாம் மாம்சத்தினுடைய இச்சைகள். கண்களின் இச்சை பார்க்கிறது எல்லாம் அடையணும். கண்களின் இச்சைன உடனே செக்ஸுவல் தான் இல்ல, பார்க்கிறது அத்தனையும் அடையணும். பார்க்கறதெல்லாம் ஒண்ணு பார்த்தா அதை அடையணும், அதை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை தொடணும், அதை அனுபவிக்கணும், அதை பொசஸ் பண்ணணும். கண்களின் இச்சை. அடுத்தது ஜீவனத்தின் பெருமை, இந்த ஜீவிதத்தினுடைய பெருமை. இவைகள் எல்லாம் உலகத்துக்குரியவைகள். இவைகளை ஒருவன் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இவைகளை, இந்த உலகத்தை நாம் ஜெயித்தால், இப்ப சொல்லுங்க, இயேசு எந்த உலகத்தை ஜெயித்தார்னு தெரியுதா? எந்த உலகத்தை ஜெயித்தார்? உலகத்துக்கு ஒரு திருத்துவம் இருக்கு பாருங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் ஒரு திருத்துவம். சாத்தான், பழைய வலுசற்பமாகிய பிசாசனும் பாம்பு, அந்த சாத்தான், அந்தி கிறிஸ்து, மிருகம், அது ஒரு திருத்துவம். அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், சாத்தான், பீஸ்ட், மிருகம், இது ஒரு திருத்துவம் சொல்றது போல, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஒரு திருத்துவம் சொல்றது போல, இந்த உலகத்துக்குள்ளாரையும் ஒரு திருத்துவம் இருக்கு. என்ன திருத்துவம் அப்படின்னா 3 கைகோர்ந்து இருக்கிறது. எது? ஒன்னோட ஒண்ணு அப்படியே கைகோர்த்து இருக்கிறது திருத்துவம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய இந்த உலகத்தை இயேசு ஜெயித்தார். ஆமென். அவர் வேற எந்த உலகத்தையும் அவர் ஜெயிக்கல. அவர் உலகம்ங்கிறது நம்மளுடைய சிந்தையில, உலகம்ங்கிறது மாம்சத்துல. நிறைய பேருக்கு உலகம்னா வெளியில நினைக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய மனக்கண் திறக்கப்படணும். சில பேருக்கு உலகம்னா வெளியில நினைச்சிட்டு இருக்காங்க. உலகம், அரசியல் உலகம், வர்த்தக உலகம், பொருளாதார உலகம், சினிமா உலகம். எஸ் 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 எஸ். இப்ப நாம் சொல்றோம், உலகம் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு, மாம்சத்துல இருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகி இந்த உலகத்தை நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையினால் டெய்லி சிலுவை எடுத்து நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து, கண்களின் இச்சையை, மாம்சத்தின் இச்சையை, உலகத்தின் ஜீவனத்தின் பெருமையை சிலுவையில நாம் அறைய கொடுத்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா உலகத்தை ஜெயிக்கணும். இப்படிதான் இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆமென்.